Assalamu alaikum. Hi, hello. Welcome to our channel. Today நாம கீமா பரோட்டா எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ரமதான் வரப்போகுது. ஸோ இஃப்தாருக்கு நிறைய ரெசிபிஸ் நம்ம ட்ரை பண்ணுவோம். அதில் இந்த கீமா பரோட்டா எவ்வளோ ஸ்பெஷலாக செய்யலான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதற்கான இன்க்ரீடியன்ட்ஸ் 300 கிராம் கீமா, ஆயில், 2 to 3 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் garlic பேஸ்ட், 3 பச்சை மிளகாவை நான் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன், மின்ட் அண்ட் கொரியண்டர் லீவ்ஸ், சில்லி ஃப்ளேக்ஸ், கரம் மசாலா அண்ட் 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், ஃபுல் கொரியண்டர் சீட்ஸை நான் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதாவது முழு மல்லியை நான் இடித்து வச்சுருக்கேன், அண்ட் 1 டீஸ்பூன் சால்ட் எடுத்திருக்கேன். இது கீமாக்கான ப்ரிப்ரேஷன். வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு பேன் எடுத்துட்டு இதில் 2 to 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துடலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கீமாவை சேர்த்துடலாம். இதில் நல்ல வாட்டர் ரிலீஸ் ஆகும். அது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ட்ரை ஆகணும். இப்போ இதில் நம்ம சால்ட் சேர்த்துடலாம். இது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கீமா இந்த மாதிரி குக் ஆகும்போது இந்த மாதிரி ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கும். ஸோ இதை நல்லா நீங்கள் தனித்தனியாக பிரித்து விடுங்க. இந்த மாதிரி நீங்கள் கொத்தி விட்டுட்டே பிரித்து விட்டுட்டே இருக்கணும். அண்ட் இதுலேருந்து தண்ணி ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். இது ஃபுல்லாக ட்ரை ஆகணும். இந்த மாதிரி ட்ரை ஆனதுக்கப்புறமா நாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். இதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணலாம். கீமாவோட குக்கிங் டைம் எப்படியும் நம்மளுக்கு 30 மினிட்ஸ் ஆச்சும் வரும். இப்போ கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற சில்லி பேஸ்ட்டை நம்ம இதில் சேர்த்துடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதில் இடித்த மல்லி, சில்லி ஃப்ளேக்ஸ், கரம் மசாலா, சில்லி பவுடர் அண்ட் டர்மரிக்கை சேர்த்துடலாம். இந்த மசாலாவை நல்லா ஃப்ரை பண்ணலாம். ஒன்றோட ஒன்று இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மின்ட் அண்ட் கொரியண்டர் லீவ்ஸை தூவிடலாம். இப்போ இந்த கீமா வேகிறதுக்கான வாட்டர் நம்ம சேர்த்துடலாம். இதுக்கு நான் 1 கப் வாட்டர் எடுத்திருக்கேன். உங்களோட கீமா எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்தபடி நீங்கள் வாட்டர் சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு லீட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். கீமா குக்கார டைமில் நாம் பரோட்டா செய்கிறதுக்கு தேவையான டோ ரெடி பண்ணிடலாம். இதுக்கு நான் 1/2 kg மைதா, 2 to 3 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 எக் அண்ட் டேஸ்ட்க்கு சால்ட் அண்ட் மிக்ஸ் பண்ணுறதுக்கு வாட்டர் எடுத்திருக்கேன். டோ மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மைதாவை சேர்த்துடலாம். நான் மைதா எடுத்திருக்கேன். நீங்கள் வீட் ஆர் மைதா உங்கள் இஷ்டம் போல் எடுக்கலாம். இப்போ இதில் நான் 1 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துடுறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற எக்கை சேர்த்துடலாம். எக் சேர்க்குறதால நம்மளோட டோ ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அண்ட் நம்ம டோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பரோட்டா ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். டோ நம்ம அட்லீஸ்ட் 10 மினிட்ஸ் ஆச்சும் நல்லா பிசையணும். ஸோ ஸ்டார்டிங்லேயே நம்ம கை போட அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த ஆட்டாக்கு தேவையான வாட்டர் மிக்ஸ் பண்ணிடலாம்.
நான் 1/2 கப் வாட்டர் சேர்த்துருக்கேன். தேவைப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம். பராட்டாக்கு மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கணும், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். இது இப்போ ஒன்ஸ் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் இந்த ஸ்டேஜில் நம்ம கையால் பிசையலாம். அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சும் இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கையால் பிசைஞ்சு விடணும். அப்போ தான் நம்ம டோ பர்ஃபெக்டாக வரும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு சொல்லி. இது ஒரு 30 மினிட்ஸ்க்கு ஊறட்டும். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ நாம் நம்மளோட கீமா ரெடி ஆயிடுச்சான்னு சொல்லி பார்க்கலாம். நல்லா குக் ஆயிருச்சு, வாட்டர் ஃபுல்லாக ட்ரை ஆயிருச்சு. நம்மளோட மசாலா நல்லா ட்ரையாக இருக்கணும், அப்போ தான் நம்மளோட பரோட்டாவில் வாட்டர் விடாமல் இருக்கும். இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற விட்டுறலாம். இது ஃபுல்லாக ஆறட்டும். இப்போ நாம் பரோட்டா செய்கிறதுக்கு பால்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள் நம்ம மாவு எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு சொல்லி. இது நம்ம நல்ல ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சும் பிசையணும், அப்போ தான் இந்த சாஃப்ட்னஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நாம் பால் செய்யலாம். உங்களுக்கு எந்த சைஸ்க்கு பரோட்டா தேவையோ அந்த சைஸ்க்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணி விடுங்க. நான் இந்த சைஸ்க்கு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நம்ம எல்லா பால்ஸையும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பால் எடுத்து மைதாவில் டிப் பண்ணி சின்னதாக ரோல் பண்ணிக்கலாம். ரொம்ப பெருசாக செஞ்சிடாதீங்க. தோ இந்த சைஸ்க்கு. இப்போ நம்ம இதில் கீமாவை வச்சிடலாம். இப்போ இதை நான் எப்படி ரோல் செய்கிறேன்னு சொல்லி பாருங்கள். இந்த மாதிரி எல்லா இடத்தையும் நம்ம க்ளோஸ் பண்ணி விடலாம். நம்மளோட டோ சாஃப்டாக இருந்தால் மட்டும்தான் இவ்வளோ ஈஸியாக நம்மளால் செய்ய முடியும். இந்த மாதிரி நம்ம எல்லா பால்ஸையும் ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த கீமா ஃபில் பண்ண பாலை மைதாவில் டிப் பண்ணி ரோல் பண்ணலாம். ரொம்ப ஹார்டாக தேய்க்காதீங்க, ஃபிங்கர்ஸ் மட்டும் வச்சு சாஃப்டாக இந்த மாதிரி லோட் பண்ணி விடுங்க. அப்போ தான் மசாலா எதுவுமே வெளியே வராது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்கனாக்கா மசாலா கொஞ்சம் கம்மியாகவே வைங்க. ஒரு 2 டைம் செஞ்சிங்கனாக்கா உங்களுக்கே நல்லா பர்ஃபெக்டாக வந்துடும். கார்னர்ஸ்லலாம் நல்லா ரோல் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி பர்ஃபெக்டாக ரோல் பண்ணியாச்சு. பாருங்கள் நம்மளோட கீமா மசாலா ஒன்றுமே வெளியில் வரலை. இப்போ நம்ம இதை டோஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு தவால 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம பரோட்டாவை போட்டுடலாம். இப்போ இது ஒன் சைடு நல்லா குக் ஆனதும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா சுற்றி விட்டு டோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சைடு நம்ம ஆயில் சேர்த்து நல்லா சுற்றி டோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க, அப்போ தான் நம்மளோட பரோட்டா நல்லா கிறிஸ்பியாக வரும். இந்த மாதிரி டபுள் சைடும் கோல்டன் ப்ரௌன் ஆனதும் நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான் நம்மளோட கீமா பரோட்டா ரெடி. இப்போ நாம் இதை பிளேட்டிங் பண்ணிடலாம். நம்மளோட ரமதான் ரொம்ப குயிக்காகவே வரப்போகுது.
நீங்களும் இந்த மாதிரி ரெசிபீஸை உங்களோட இஃப்தாரில் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் இதை கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இதை நான் கட் பண்ணும்போதே அந்த கிறிஸ்பினஸ் எனக்கு ஃபீல் ஆகுது. மாஷாஅல்லாஹ், நம்மளோட மசாலா எவ்வளோ நல்லா குக்காய் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ்க்கு ஜூம் ஃபுட் vlogsஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா தம்ஸ் அப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களை நான் இன்ஷால்லாஹ் இன்னொரு நல்ல ரெசிபியோட மீட் பண்ணுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். பை பை.